வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்ரித்சரி சிக்கன் ஃப்ரை. இதுக்கு தேவையானது பேசன், கிராம் ஃப்ளோர், கடலை மாவுன்னு சொல்கிறது தான் தேவை. அதில் நம்ம 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், மிர்ச்சி பவுடர், மிளகாய் பொடி போடுறோம். இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு ஹல்தி பவுடர், டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி போடுறோம் நம்ம. இதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ஜீரகப்பொடி, குமின் பவுடர், ஜீரா பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் தேவையான ஒரு டீஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதனால ஒன்றும் இல்லை, இது நல்லாயிருக்கும். இது நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் க்ரஷ் பண்ணின ஓமம் சேர்க்குறேன். பவுடர் இது இருந்ததுன்னா உங்கள்கிட்ட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓமம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அஜ்வைன்னு சொல்கிறது, கேரம் சீட்ஸ்னு சொல்கிறது, அதோட பவுடர் சேர்க்கணும். நான் க்ரஷ் பண்ணி தான் சேர்க்குறேன். இது கொஞ்சம் காரம் வயிற்றுக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல ஜீரண சக்தி உள்ளது. இங்கே கர்நாடகாவில் கூட அதில் ஒரு பஜ்ஜி ஒன்று பண்ணுவாங்க, துவையல் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல ஒரு அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம சேர்க்கலாம். இதுக்கு பதிலாக கற்பூரவல்லி, ஓமவல்லி எல்லாம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட போட்டுக்கோங்க. இந்த ஸ்மெல் பிடிக்கலைன்னா நீங்கள் மின்ட் லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஓமம் பவுடர் 1/2 டீஸ்பூன் போதும். லைம் கண்டிப்பாக வேணும் இதுக்கு. அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். இது நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஜிஞ்சர் கார்லிக், அதாவது அதரக் லசன் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். லைம் கண்டிப்பாக சேர்க்கணும். ஜூஸ் சேர்க்குறேன் நான். அதுக்கப்புறமா நீங்கள் அரிசி மாவு சேர்க்கணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பியாக வரும், பார்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு எக்கு சேர்க்குறேன். எனக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு எக்கு, நீங்கள் ஜாஸ்தி போடுறதா இருந்தால் 2 எக்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வரும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் இதை அவாய்ட் பண்ணணுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு லம்ப் இல்லாமல், கட்டி இல்லாமல் மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணுறேன். அப்புறமா நம்ம பெருங்காய பொடி கொஞ்சோண்டு சேர்க்குறோம். ஹிங்கு, அசஃபட்டிடான்னு சொல்கிறது. மெயின் மாவு பார்த்திங்கன்னா பேசன்னு சொல்கிறது, கிராம் ஃப்ளோர்னு சொல்கிறது, அதுதான் நம்ம சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சொன்ன மாதிரி எந்த லம்போ கட்டியோ எதுவும் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பிராய்லர் சிக்கன் தான், போன்லெஸ் பீஸ், சின்னதாக உள்ளதை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வேகும் நல்லா. டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஆயில் நல்லா எனக்கு சூடாயிருச்சு. நான் போட்டு பார்த்தேன், பாருங்கள், அது கீழே ஒட்டாமல் மேலே வந்துருச்சு. இனிமேல் லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, நானுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டார்டராக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது கூட நீங்கள் சில்லி சாஸோ, டொமேட்டோ கெச்சப்போ, நல்ல ஒரு சில்லி சட்னியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பன்னீரில், ஃபிஷ்ஷில் செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் காலிஃப்ளவரில் பண்ணி பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.